யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஆட்டு எலும்பு வச்சு குழம்பு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். ஆட்டுக்கால் எலும்பு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கிறோம். தேசிக்காய், இது 2-3 பால், பெருஞ்சீரகம், கருவா, உப்பு, யாழ் சமையல் தூள், முதலாம்பால், அதோட நல்லெண்ணெய். வாங்க, எண்ணெய் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை பாவிங்கோ. வாங்கோ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். கடையில் சும்மா நாங்கள் போய் இதாக கேட்டோம்னா இப்படி தான் வெட்டி தருவோம். இந்த இறைச்சியோடு வர்றேன்டா இப்படித்தான் வரும். நாங்கள் இறைச்சியோட தாங்கொண்டு கேட்டால் இறைச்சி வச்சு வெட்டி தருவோம். அடுப்பை பற்ற வைப்போம். எண்ணெயை விடுவோம். வெங்காயம் தாளிக்கிறதுக்கு அளவான எண்ணெயை விடுவோம். காணும் நாங்கள் நல்லெண்ணெய் விட்டபடியாக அது நுழைக்குது. இப்போ பெருஞ்சீரகத்தூள் போடுவோம். அதோட கருவாத்தூள் தான் விட்டுது. இதில் நாங்கள் உங்களுக்கு காட்டினதில் ஒரு சின்ன துண்டு இப்போ போடுவோம். பேருந்து குழம்பா வச்சா பிறகு மிச்சத்தை போடுவோம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் வாசம் பெறட்டும். இப்போ நாங்கள் வாசம் பெறுது. இனி நாங்கள் இந்த வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் போடுவோம். உங்களுக்கு ரொம்ப சொல்லியில் சின்ன துண்டு வெட்டி கொண்டு வருவோம். ரொம்ப சின்ன மருந்தான் நின்றது, அதில் வெட்டி எடுத்துனாங்க. நல்லா வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இது சோத்துக்கு நாங்கள் இறைச்சி பிரட்டெல்லாம் வைக்கல, இது ஒரு குழம்பு மாதிரி வைப்பணும். இனி நாங்கள் இதுக்குள்ள உள்ளி இஞ்சியை போடுவோம். அதையும் வதக்குவோம். கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். வாங்கோ பாருங்கோ, நல்ல வாசம் வருது. பச்சை மணம் எல்லாம் போன அப்புறம் நாங்கள் இந்த எலும்பை போடுவோம். நல்லா பிரட்டி போட்டு, இது புட்டுக்கு கூட நல்லா இருக்கும். புட்டு மேலே சோறு எல்லாத்துக்குமே ஏற்ற கறி இது. நீங்கள் இந்த எலும்பு கூட வந்துச்சேன்டா அடுத்த நாள் எடுத்து வச்சுட்டும் புட்டு இடியப்பத்துக்கு வைக்கலாம். இப்படி அதோட உருளைக்கிழங்கையும் போடுங்கோ. உருளைக்கிழங்கு போடாமையும் காய்ச்சலாம். உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல தடிப்பாக வரும் குழம்பு. இல்லாட்டி போடாமையும் காய்ச்சிடுறாங்க. இதை இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விடுங்கோ. இந்த இஞ்சி உள்ளி எல்லாம் இதில் நல்ல வடிவாக ஊறும். அப்போ சாப்பிடக்கலாம் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் இந்த சத கூட இருந்துச்சுன்னா கூட நல்லது. இதே மூடி விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கத்துலேருந்து கிளறி விட்டு மூடுங்கோ. வாங்கோ நாங்கள் இதை திறந்து பால்களை விடுவோம். நல்லா ஒரு கிளறி எடுத்துட்டு உங்களுக்கு காய்ச்சிகளே தெரியும், நல்ல மனம் தெரியும், நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இதில் நாங்கள் 2-3 பால் இதுக்குள்ள விட போகிறோம். நல்லா இருக்கா கலந்து போட்டு தூளையும் உப்பையும் போட்டுட்டு மூடுங்கோ. நாங்கள் வழக்கமாக போடுறோம். 3 கரண்டியை போடுவோம். இதுக்கேற்ற உப்பையும் போடுங்கோ. உப்பை கணக்க போட்டு கறியை பழுதாக்கிறாதீங்கோ. நல்லா கலந்து போட்டு மூடி நல்லா கொதி வர ஒரு 5 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல வடிவாக அவியும். ஏனே மூடுவாங்க. இதை இது சோத்துக்கு ஒரு நல்ல கறி மூடி விடுங்கோ. வாங்கோ இப்படி ஒரு கடை நல்லா பாப்பங்களுக்கு வந்து நல்லா கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் இப்படியே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு தணலில் விட்றேன். நான் தணலில் விடையக்கலாம் காட்டுறேன். மெல்லிய நெருப்பில் விடையக்கலாம்
உங்களுக்கு காட்டுறேன். இப்படி ஒருக்கா நல்லா இதாண்டிட்டு நீங்கள் மெல்லிய நெருப்பில் விட்டீங்கன்னா தான் அது புழுங்கி இப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி விடுங்கோ. வாங்கோ நல்லா கொதிச்சிட்டுது. தடல்லையும் விட்டு நல்லா புழுங்க விட்டுட்டோம். இப்போ நாங்கள் முதல் பாலை விட போகிறோம். இதையும் ஒருக்கா கூட்டிட்டு கொதி வர மெல்லிய நெருப்பை விட்டுட்டு நிப்பாட்ட போகிறோம். ஒருக்கா கூட்டி விட போகிறோம் அடுப்பை. பாருங்கோ நல்லா கொதிச்சிடுது. இனி இப்படியே மெல்லிய நெருப்பில் விட போகிறேன். இப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு இறக்குவோம். இப்போ நாங்கள் அடுப்பை குறைச்சி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த கருவாவை இதுக்குள்ளே போட்டு விட போகிறேன். போட்டுட்டு மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷத்தால் இறக்கணுமெல்லாம் எல்லாம் கணக்காக இருக்கும். வாங்கோ திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் கிழங்கி வண்டி எடுத்து அமர்த்தி பார்க்க போகிறோம். பாருங்க இந்த மாதிரி அமைஞ்சிருக்கண்டு. இப்படியே நிப்பாட்ட போகிறேன் அடுப்பை. நிப்பாட்டிட்டு 5 நிமிஷத்தால் திறந்தீங்கன்னா சரி. நிப்பாட்டி போட்டு சூடாரங்க தேசி புளியை விடுவோம். நிப்பாட்டி போட்டு இருந்தாங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சு. வாங்க திறந்து தேசி புளியை விடுவோம். நாங்கள் தேசி புளியை விடுவோம். உடனே இறக்குன உடனே விடாதேங்கோ. கொஞ்சம் ஆற விட்டு விடுங்கோ. புளி நீங்கள் ருசி பார்த்து உங்களுக்கு அந்த புளின்ற அளவு காணுமெண்டா நிப்பாட்டுங்கோ. சிலாக்கள் கூட சாப்பிட விரும்பினோம், சிலாக்கள் புளி குறைவாக சேர்ப்பினோம். நல்லா பிரட்டி போட்டு நீங்கள் புட்டுக்கோ ஒன்று இல்லாட்டி இப்போ இரவு புட்டை வைக்க போகிறேன்டா எலும்பு மட்டும் வேணி கொண்டு இப்படி ஒரு கறியை செய்து சாப்பிட்லாம். இது நாங்கள் போட்ட கருவாவை எடுத்து விடுவோம். மணி வேண்டாம். அது யாரும் வந்துச்சிடமெண்டாலும் இந்த குழம்போடு கொடுக்க நல்லா இருக்கும். இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும்.